வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட விமர்சனம். சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான துரந்தர் படத்தோட பார்ட் 2 தான் இந்த படம். வெறும் ஹிந்தி மொழியில மட்டுமே வெளியான அந்த படம் போக போக இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே பெரிய வெற்றி அடைஞ்சு 1200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. இந்த 2ஆம் பாகத்தை தமிழ் உள்பட பல மொழிகள்லயும் டப் செஞ்சு இப்போ வெளியிட்டு இருக்காங்க. முதல் பாகம் பார்க்காம 2ஆம் பாகம் பார்க்க முடியாது. முதல் பாகம் ஓடிடியில் ஓடிட்டு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க. பார்ட் 1ஓட ரிவ்யூ நம்ம சேனல்லையே இருக்கு, லிங்க்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பாகிஸ்தான் பல ஆண்டுகளா நம்ம நாட்டு மேல விதவிதமான தீவிரவாத தாக்குதல்களை நடத்திட்டு வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு இந்தியா என்னைக்குமே பதிலடி கொடுத்ததே இல்லை. 26/11 மும்பை அட்டாக் மாதிரி உலகம் முழுக்க டிவியில பப்ளிசிட்டியான டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் கூட இந்திய அரசாங்கம் சும்மா தான் இருந்தது. 2014 அப்புறம் இது மாற ஆரம்பிச்சது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத்தனை ஆண்டுகளா இது மாதிரி ஒரு அரசாங்கத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஸ்பை மாஸ்டர் அஜய் சான்யால். இது மாதவன் நடிச்ச பாத்திரம். இவரு பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி இப்போ பல வருடங்கள்ல கராச்சி கிரிமினல்ஸோட கிங் ஆகி ஐஎஸ்ஐ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரோட கான்டாக்ட்ஸையும் வளர்த்துட்டு இருக்கிற ஸ்பை தான் துரந்தர். ஹம்சா மசாரி அப்படின்னு ரன்வீர் சிங் நடிச்ச பாத்திரம். முதல் பாகத்துல பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்ல மாதவன், இப்போ பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வருஷக்கணக்கா மெயின்டைன் செய்யற ஹிட் லிஸ்ட்ல உள்ள ஆட்களை ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளுறாரு இந்த பாகத்துல. தவிர இவரோட பேக் ஸ்டோரி, இன்டர்வல் பிளாக்ல பேக் ஸ்டோரினால இவர் சந்திக்கிற அதிரடி அப்படின்னு கதை நகருது. கண்டினியூஸா ஐஎஸ்ஐ நெட்வொர்க்ல உள்ள தீவிரவாதிகள் சாகிறதுனால சந்தேக வட்டம் இவர் மேலையும் ஒரு கட்டத்துல விழுது. கடைசியில என்ன ஆச்சு? மிஷனை முடிச்சு உயிரோட திரும்புறாரா இல்லையா துரந்தர்? இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த 2ஆம் பாகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். இது 2ஆம் பாகம்னா இது தனி படம்லாம் இல்லை. ஒரு படத்தையே பாதியில கட் பண்ணி முதல் பாகம்னும் மீதி பாதியை 2ஆம் பாகம்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால முதல் பாகத்துல இருந்த அதே ஸ்ட்ரென்த் தான் 2ஆம் பாகத்தையும் ஓட வைக்குது. அட்டகாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதீதமான வன்முறை, தேசபக்தியை தூண்டுற விதத்துல வர பல காட்சிகள். இந்தியா இன்னைக்கு ஒரு வீக்கான நாடு இல்ல, வல்லரசா மாறிக்கிட்டு வர நாடு அப்படின்ற முறையில வர பல காட்சிகள், வசனங்கள், சமீப காலங்கள்ல செய்திகள்ல நாம பார்த்திருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இந்த படத்துல கொடுத்திருக்கிற காரணங்கள் அப்படின்னு நம்ம கவனத்தை ஈர்க்கிற பல விஷயங்கள் படம் முழுக்க இருக்கு. இந்த பாகத்துல ரன்வீர் சிங் மற்றும் மாதவனோட நடிப்பு ரொம்பவே அருமை. எஸ்பெஷலி ஹீரோ ரன்வீர் சிங்குக்கு பல விதமான எமோஷனல் காட்சிகள் இந்த படத்துல உண்டு. அதுல அவரு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தவிர சஞ்சய் தத்தும் தன்னுடைய வழக்கமான மேட்சோ பாணியில கலக்கியிருக்காரு இந்த படத்துல. செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், ஸ்டண்ட்டுன்னு எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. சரி, அப்போ இந்த படம் ரொம்பவே சூப்பரா, குறையே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இதுல குறைகள்லாம் இருக்கு. முதல் குறை படத்தோட நீளம். இந்த 2ஆம் பாகம் மட்டுமே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடுது. ஆனா அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் இந்த படத்துல இல்ல. முதல் பாகம் முழுக்கவே ஹீரோ எப்படி ஒரு கேங் மெம்பரா பாகிஸ்தானுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆறாருன்னு காட்டுவாங்க. இந்த பாகத்திலையும் ஒரு 30-40 நிமிஷங்களுக்கு அதே ட்ராக் ஓடுது. கண்டிப்பா அதை கட் பண்ணியிருக்கலாம். படம் முடியறதுக்குள்ள ஒரு வகையான ஒரு டயர்ட்னஸ், ஒரு எக்ஸாஷன் நமக்குள்ள செட் ஆயிடுது. இந்த நீளத்தை குறைச்சிருந்தா கண்டிப்பா படம் பெட்டராகி வந்திருக்கும். 2வது பிரச்சனை, ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய கன்வீனியன்ட் ரைட்டிங்கான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. என்னன்னு என்னால சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆயிடும். அதே மாதிரி உண்மையிலேயே பாகிஸ்தான்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அன்னோன் கன்மென் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தீவிரவாதிகளை போட்டு தள்ளிக்கிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்துல. இதை வெறும் வன்முறை காட்சிகளாக தான் இந்த படத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. இதை எப்படி பிளான் செஞ்சாங்க, யாரை வச்சு எக்ஸிக்யூட் செஞ்சாங்க, பாகிஸ்தானுக்குள்ளேயே
ஐஎஸ்ஐ கண்ணில் மண்ணை தூவிட்டு இதை எப்படி செஞ்சாங்க, இத்தனை இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோவுக்கு எப்படி கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கூட நமக்கு காட்சிகளா இந்த படத்துல காட்டவே இல்லை. அதனால முதல் பாகத்துல தவிர இந்த பாகத்துலயும் வரக்கூடிய அந்த ரவுடி வன்முறை காட்சிகளோட சேர்த்து 10 இந்த காட்சிகளும் வருது. நம்ம தேசத்துக்காக செய்றாங்க அப்படிங்கிற ஒரு த்ரில்லோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ நமக்கு கிடைக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குறை இந்த படத்துல இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் ரொம்பவே டயரிங்கா எக்ஸாஸ்டிங்கா ஆகிறதுக்கு இந்த வீக்கான ஸ்கிரிப்ட் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு குறை வசனங்கள். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவுல வர டயலாக்ஸ் ரொம்பவே சுமாரா, ஏதோ கிளிஷேடா இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கே தவிர எமோஷனல் கனெக்ட் கொடுக்கக்கூடிய பஞ்ச் டயலாகா இல்லை. இதுவும் ஒரு பெரிய லெட் டவுன் தான். அடுத்த மிக முக்கிய பிரச்சனை, இதை பிரச்சனைன்னு சொல்றதான்னு தெரியல, எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பகுதிகள் உங்களுக்கு புரியணும்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேலோட்டமா பாகிஸ்தான், ஐஎஸ்ஐ, எதிரி நாடு அப்படின்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தா பத்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த அன்னோன் கன்மன் பத்தின செய்திகளாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பலூச்சிஸ்தான், பட்டான், சிந்து, பஞ்சாபின்னு பாகிஸ்தானுக்குள்ள பெரிய பிளவுகள், அதனால அவங்க நாட்டுக்குள்ள டே டு டேல கட்டுக்கடங்காம இருக்கக்கூடிய வன்முறை, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சாதான் ஹீரோ தன்னை ஏன் பலோச்னு சொல்லிக்கிறாரு, பலோச் ஆட்களை ஐஎஸ்ஐ ஏன் கூசாம கொலை செய்றாங்க, அதனால ஹீரோ அவங்கள யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஐஎஸ்ஐயா அவங்க நாட்டுக்குள்ளேயே எப்படி கவுண்டர் செய்யறாரு, இதெல்லாம் அப்பதான் புரியும். அதே மாதிரி சஞ்சய் தத் பாத்திரம் ஒரு பட்டான், அந்த பாலிடிக்ஸும் உங்களுக்கு புரியணும். இத்தனை விஷய ஞானம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல இந்த படம் வெறும் ஒரு வன்முறை படமா தான் உங்களுக்கு தெரியும், போர் அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல பாகிஸ்தான் ஓரளவுக்கு மேல நம்ம மைண்ட் ஸ்பேஸ்ல ஃபோக்கஸ்ல இல்லை, நார்த்தில் உள்ள அளவுக்கு. அதனால இந்த படத்தோட எஃபெக்டிவ்னஸ் நம்ம ஊர்ல கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கங்க. கடைசியா அதீதமான வன்முறை, கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் படம் முழுக்க உண்டு. அஃப்கோர்ஸ் இது ஏ சர்டிஃபைட் படம் தான். இருந்தாலும் குடும்பத்தோட பார்க்க கொஞ்சம் சில பேருக்கு சங்கடமா இருக்கலாம். சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள, கண்டிப்பா ஒரு 30-40 வயதுக்கு மேல உள்ளவங்க, அதாவது படத்துல வர சம்பவங்களை பார்த்தவங்க, பாகிஸ்தான் பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 30 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த 2611 விஷயம் கூட வெறும் ஒரு செய்தியா தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு எமோஷனல் கனெக்ட்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஓரளவுக்கு மேல ஒரு டயர்ட்னஸ் இந்த ரிப்பீட்டட் வயலன்ஸ்னால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதீத வன்முறை பிடிக்காதவங்களுக்கும் இது ஒரு பிரச்சனை தான். அதனால துரந்தர் த ரிவெஞ்ச் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும், சிலருக்கு என்னடா நடக்குது ஒன்றும் அவ்வளோவா புரியலையே அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10 stars. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.